நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திருவெம்பாவையினுடைய 7வது 8வது பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மாணிக்கவாசகர் அருளிய இந்த திருவெம்பாவையினுடைய 7வது பாடல் பெண்ணை எழுப்புவதாக தொடங்கினாலும் சில தத்துவ கருத்துக்களை அற்புதமாக பொதிந்து வைத்திருக்கிறது. அந்த கருத்துக்களை பாடலினுடைய நிறைவில் நாம் சிந்திக்கலாம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாயில் நாமும் நம் தீ சேர்மழுகு ஒப்பாய். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாயில் நாமும் நம் தீ சேர் மெழுகு ஒப்பாய். என்னானே என் அறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் துயிலுதியோம். என்னானே என் அறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் துயிலுதியோம். வல்நெஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலில் பரிசேலொரெம்பாவாய். வன்னெஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலில் பரிசேலொரெம்பாவாய். எம்பாவாய் எம்பாவாய். அன்னே அன்னையே என்பதற்கு அற்புதமான பொருள். பொதுவாக பெண் பிள்ளைகளை தாயே என்று அழைப்பது நம்முடைய தமிழ் மரபு. என்னை பெற்றவளே என்று தனக்கு பிறந்த மகளை அன்போடு அழைக்கின்ற ஒரு மரபை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே தாயாக பெண்ணை பார்க்கின்ற மரபு நம்முடைய மரபு. பட்டினத்தார் குறிப்பிடுகின்றார், ஒரு நல்ல துறவி பெண்களை தாயாக பார்ப்பான் என்று குறிப்பிடுகின்றார். அந்த பாடல் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. நன் மங்கையரை தாய்போல் கருதி, ஒரு ஞானியானவன் இறை வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவன் பெண்களை தாயாக போற்றுபவனாக இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை ஞானிகளுக்கு சொல்லுகிறார். இந்த மரபு நம்முடைய தமிழ் மரபு. அதனால் தோழிமார்கள் மற்றொரு தோழியை அழைக்கும் பொழுது அன்னே என்று அழைக்கிறார்கள். அன்னே இவையும் சிலவோ, நீ உன்னுடைய விளையாட்டுகளில் தூங்குவதும் ஒரு இயல்போ. சில அமரர் உன்னற்கு அறியான், அந்த அமரர்களெல்லாம் நினைப்பதற்கும் எட்டாத வடிவினனாக இறைவன் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட பெருமையுடையவன். சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். அவன் ஒருவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் இறைவன் கடவுள், எல்லா மதமும் சொல்லுகின்ற கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பதில் சைவத்திற்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. திருமூலர் அழகாக பதிவு செய்கிறார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த உயிர்குலம் அனைத்தும் ஒரே குலம், அவர்கள் ஆன்மாக்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் கொண்டாடக்கூடிய இறைவன் ஒருவன் தான். அவனை நாம் சிவம் என்று அழைக்கலாம், திருமால் என்று அழைக்கலாம், பிரமன் என்று அழைக்கலாம், முருகன் என்று அழைக்கலாம், விநாயகர் என்றும் சக்தி என்றும் அழைக்கலாம். வடிவங்கள் வேறுபடும், வண்ணங்கள் வேறுபடும், வார்த்தைகள் வேறுபடும், பெயர்கள் வேறுபடும். ஆனால் இறைவன் என்கின்ற தன்மை எந்த காலத்தும் வேறுபடாது. அதைத்தான் நம்முடைய சமயம் நமக்கு கற்றுத் தருகிறது. பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம்
புகுந்து கலந்து பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே என்று தாயுமானவர் குறிப்பிடுகின்றார். சமயங்கள் எனும் நதிகள் எல்லாம் சென்று கலக்கக்கூடிய இடம் என்று பார்த்தால் அது கடலாக இருக்கிறது. நதிகளினுடைய பெயர்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவை கடலுக்குள் சென்றவுடன் கடல் என்ற ஒரு பெயரை பெறுவது போல சமயங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவைகள் கடவுள் என்ற ஒன்றைத்தான் நாடுகின்றன. வழிகள், நெறிகள், மார்க்கங்கள் பலவாக இருப்பினும் சென்று அடையும் இடம் இறைவன் என்ற ஒருவனைத்தான். இதைத்தான் ஏக இறைவன் என்று உலக சமயங்கள் சொல்லுகின்றன. அதைத்தான் மணிவாசகர் ஒருவன் இருஞ்சீரான் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒருவனை சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். அவள் சதா சர்வகாலமும் எதை சொன்னாலும் சிவாய நம சிவாய நம என்று சொல்லி பழக்கப்பட்டவள். அவளுடைய நாக்கு சிவாய நம என்று ஐந்தெழுத்தை சொல்லி தழும்பேறிய நாக்கு. நம்முடைய சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுவார், நாராயணா எண்ணாத நாவென்ன நாவே, நாராயணான்னு சொல்லாத நாக்கு ஒரு நாக்கா என்று அவர் வருத்தப்படுவார். அப்படி இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி 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 நான் தழும்பு ஏறி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய அருளாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது. சொல்லும் நான் நமச்சிவாயவே என்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படிப்பட்ட நாவிற்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்கிறார் திருநாவுக்கரசர். இந்த நாக்குக்கு எது அழகு? நமசிவாய மந்திரத்தை சொல்லி பழகுவதுதான் இந்த நா கிடைத்த பயனாக திருநாவுக்கரசர் பார்க்கிறார். அதுபோல இந்த தோழி சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். அந்த சிவனுடைய பெயரை வேறு யாராவது சொன்னால் ஒரு மெழுகு எப்படி தீ பட்டவுடன் உருகுமோ அதுபோல அந்த சிவனுடைய திருநாமத்தை கேட்டவுடன் உருகக்கூடிய உள்ளம் படைத்தவள் அல்லவா நீ? நாங்கள் இவ்வளவு தூரம் உன்னுடைய வீட்டு வாசலின் முன்னால் நின்று கொண்டு சிவனுடைய திருநாமங்களை சொல்லி பாடி வருகிறோம், உனக்கு இன்னும் துயிலிருந்து விழிப்பு வரவில்லையா என்று கேட்கிறார். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என்னானை என்னரையன் என்று இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வாயிராய். எப்படியெல்லாம் சொல்லுகிறோம். ஒருத்தி எப்படி சொல்லுகிறாள்? இறைவனை அமுதன் என்று சொல்லுகிறாள். மற்றொருவள் அரசன் என்று சொல்லுகிறாள். மற்றொருத்தி இறைவனை எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்று சொல்லுகிறாள். இப்படியெல்லாம் சொல்லி 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 உன்னை நாங்கள் எழுப்புகிறோம். என்னானை என்னரையன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், இன்னும் துயிலுதையோ வன் நெஞ்ச பேதையர் போல். நீ வன்மையான மனம் படைத்த பெண்ணாக இருக்கிறாயே, அப்படிப்பட்ட பெண்ணானி நீ மென்மையான குணம் படைத்தவள் அல்லவா, நல்ல குணவதி அல்லவா, நீ எழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அப்படி என்ன தூக்கம் உனக்கு? அதற்கு பதில் எனக்கு சொல்லு என்று அவர்கள் சற்று கோபாவேசத்துடன் அந்த தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் இனிமையாக நிறைவடைகிறது. 8வது பாடல் திருவம்பாவையில் திருப்பள்ளி எழுச்சியை போலவே இங்கே ஒரு கருத்து இடம்பெறுகிறது. அதாவது விடியற்காலை பொழுது கோழிகள் என்று சொல்லக்கூடிய சேவல் இனங்கள் ஒலிக்கக்கூடிய காலம், குருகுகள் இயம்பக்கூடிய காலம், சங்குகள் ஒலிக்கக்கூடிய காலம், இப்படி விடியற்காலையை உணர்த்துகின்ற தருணத்தை மாணிக்கவாசகர் திருவம்பாவையிலும் நினைவு கூறுகிறார். அந்த பாடல் இந்த 8வது பாடலாக விளங்குகிறது. கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வன் சங்கு எங்கும். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும். கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோம். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோம். வாழி இதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ. வாழி இதென்ன
உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோம் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலொரெம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலொரெம்பாவாய் பாடேலொரெம்பாவாய் எம்பாவாய். அற்புதமான கருத்து இந்த பாடலில் மணிவாசகரால் தெரிவிக்கப்படுகிறது. கோழி சிலம்ப, கோழி என்று சொல்லும் பொழுது சேவல்கள் அங்கே ஒலிக்கத் தொடங்குகின்றன, விடியற்காலையை நமக்கு உணர்த்துவதற்காக. சிலம்பும் குருகு எங்கும், குருகுகள் என்று சொல்லக்கூடிய பறவை இனங்கள் எல்லாம் அங்கே ஒலியை எழுப்புகின்றன. சரிகம பதனி என்று சொல்லக்கூடிய குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம் என்று தமிழில் சப்த ஸ்வரங்களை குறிப்பிடுவர். அந்த ஏழு இசையை சங்குகள் ஒலிக்கின்றன. இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு பொருத்தமான ஒரு உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும். கேள் என்று சொன்னால் ஒப்புமை இல்லாத ஜோதியை உடையவன், கேழில் பரஞ்சோதி. அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. இதற்கு திருமூலத்தில் நாம் சொன்னால் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி வீசும் தவனச் சடைமுடி தாமரையானே என்று குறிப்பிடுகிறார். எனவே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அதைத்தான் இங்கே மணிவாசகர் கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, அவனுடைய கருணைக்கு மேல் வேறு எந்த கருணையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, உயர்வாக பேச முடியாது. கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள், அவனை விட உயர்வான பொருள்கள் இந்த உலகத்தில் தேடினால் நமக்கு கிடைக்காது. கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இப்படி அந்த ஒப்புமை இல்லாத இறைவனை, உயர்வில்லாத, அவனுக்கு உயர்வாக யாரையும் சொல்ல முடியாத இறைவனை நாங்கள் பாடுகின்றோம். இதை கேட்டுமா உனக்கு உறக்கம் கலையவில்லை? கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி இதென்ன உறக்கமோ வாய்தரவாய், இது என்ன உறக்கம், உனக்கு மட்டும் இப்படி ஒரு உறக்கத்தை இறைவன் கொடுத்து விட்டானே என்று அவர்கள் ஐயத்தோடு கேட்கிறார்கள். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, அவன் எப்படிப்பட்ட அன்புடையவன் தெரியுமா? திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அன்பை செய்தவன், அருளை செய்தவன். அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வன். இந்த உலகத்தில் எல்லாம் அவனுடைய சங்காரத்திற்குள் அடக்கமாகும் பொழுது, ஒடுங்கி விடும் பொழுது அவன் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனாக, ஊழிக்காலத்தும் அழியாத ஒருவனாக, நிலைபேறு உடையவனாக விளங்குகின்றான். அவனை நாம் பாடுகின்றோம். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. அது மட்டுமல்ல, அப்படி உயர்வாக இருப்பவர்கள் எளிமையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் சிவபெருமான் ஏழை பங்காளனாக இருக்கிறான். ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனாக, ஏழையினுடைய தோழனாக விளங்குகின்றான் இறைவன் என்று குறிப்பிடுகிறார். ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய், அவனை நாம் பாடுவோம் வா எழுந்து என்று இந்த பாடல் அற்புதமாக நமக்கு நிறைவடைகிறது. மீண்டும் 9, 10 பாடல்களில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.